குரு வணக்கம். அன்பே சிவமாகி அனைத்திலும் உனை காணும் பண்பை கனிவிப்பாய் பரம்பொருளே திருவருளே சத்குருவே ஸ்ரீ முத்துகிருஷ்ண ஐயாவே இம்மையை அனைவருக்கும் அளிப்பாய். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் லோகவேணியின் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தாத்தாவுடைய 5வது தலைமுறையை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல நிர்வாகியோட தங்கச்சியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வணக்கம். 5வது தலைமுறையில் இருக்கிற அக்கா தங்கச்சி எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்ற நிகழ்வுல இப்ப இவங்க சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. வணக்கம். என் பேர் மகாலட்சுமிங்க. என்னுடைய கணவர் பேர் எம்டி ராஜா. நாங்கள் திருவொற்றூர் தேரடியில் ஒரு மொபைல் கடை வச்சுருக்கோம். நான் பிறந்ததுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நான் தாத்தாவை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஆனால் அப்போலாம் எனக்கு அவ்வளோவா விவரம் தெரியாது. எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயே நான் அந்த மடத்துலேயே சுற்றிக்கிட்டு இருப்பேன், வருவேன், அந்த மடத்தை சுற்றி பார்ப்பேன். நல்ல விவரம் தெரிஞ்ச பிறகு தாத்தாவை நான் மனப்பூர்வமாக நல்லா கும்பிட ஆரம்பித்தேன். என்னுடைய படிப்பு விஷயத்துலேருந்து, என்னுடைய திருமண விஷயத்துலேருந்து எல்லாமே சிறப்பாக தாத்தா எனக்கு எல்லாமே பண்ணியிருந்தார், எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னமும் எனக்கு நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நான் ரொம்ப கல்யாணம் ஆன புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா எவ்வளோ அவமானங்கள் எல்லாமே பார்த்துட்டேன். அவ்வளோ அவமானத்தையும் பார்த்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிட்டேன். அந்த சமயத்தை தாத்தா கிட்ட நான் ரொம்ப அழுது ரொம்ப வேண்டிக்கிட்டேன். என்ன தாத்தா, நீங்கள் எல்லாருக்கும் செய்கிறீங்க, எனக்கு செய்யலையே. ஏன்னா தாத்தா எங்கள் குடும்பத்தில் அவர் நான் கடவுளாக நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எங்கள் குடும்பத்தில் ஒரு ஒரு மூதாதையர், ஒரு உறுப்பினர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் அப்படிதான் நான் நினைக்கிறேன். உரிமையோட பேசலாம், உரிமையோட திட்டலாம், அவரை நான் உரிமையோட கேட்பேன். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நான் ஐக்கியமாக இருக்கேன். நான் இப்போ நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து நான் வேண்டிக்கிட்டு இப்போ எனக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு. நாங்கள் இப்போ கடை வச்சுக்கிறோன்னா அந்த கடை வைக்கிறதுக்காக எவ்வளோ உதவிகள், அதாச்சும் அவர்கிட்ட கேட்டதால சில எல்லாமே நடந்தது. எனக்கு அது நான் என்னால் சொல்ல முடியல. சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்தது. இப்போ நாங்கள் கடை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நான் அப்படி சிவராத்திரிக்கு போவேன், வாரம் குரு பூஜைக்கு போவேன், வியாழக்கிழமை பூஜைக்கு போவேன். அதுக்கப்புறம் வருஷத்தில் குரு பூஜை நடக்கும். குரு பூஜை நடக்கிறது இந்த குரு பூஜையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும். குரு பூஜை நடக்கிறது ஒரு வீட்டில் ஒரு விசேஷம். எப்படி நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த மாதிரி எனக்கு குரு பூஜைன்றது எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு விழாவாக நாங்கள் நினைப்போம். எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் வருவாங்க. அன்னைக்கு வராதவங்க கூட அந்த குரு பூஜைன்ற போது குரு பூஜையில் எல்லா சொந்தக்காருமே உறவினர் மொத்த பேருமே அதில் கலந்துக்குவாங்க. அன்னைக்கு எல்லாருமே நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு தாத்தா ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. தாத்தா ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவர். அவரெல்லாம் அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். என்ன நீங்கள் கோரிக்கை நீங்கள் வச்சு அதாச்சும் மனப்பூர்வமாக வேண்டிக்கணும். சும்மா கையெடுத்து அப்படி கும்பிட்டுட்டு போகிறது அது கிடையாது. மனப்பூர்வமாக அவர்கிட்ட உட்காந்து நீங்கள் அதாச்சும் சொல்லுவாங்க, சித்தர்கள் இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அதை அவங்களுடைய இருக்கிற பக்கத்தில் இருந்தாவே அவங்களோட அந்த வைப்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க சித்தர்கள் சமாதியில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு உடலும் இருக்கும், உயிரும் இருக்கும். அவங்களுக்கு அந்த உயிர் மேலே அந்த சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வழியாக உயிரோட்டம் வரும். மேலே பக்தர்களை எல்லாரையுமே பார்த்துட்டு போவாங்க. அவங்க சித்தர்கள் ஜீவ சமாதி ஆனவங்கெல்லாம் வெளியில யார் யாருக்கு என்னென்ன குறை இருக்கோ எல்லாமே அவங்க பார்த்துட்டு அவங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயங்கர சக்தி நிறைய இருக்கு. அதனால எல்லா பக்தர்களுமே இங்க ஒண்டிக்குப்பம் அருகே இருக்கிற முத்துகிருஷ்ண சாமி மடத்துக்கு நீங்களும் நான் எப்படி பயன்பெற்றனோ அதே போல நீங்களும் பயன்பெறணும்ட்டு நான் அவங்களை எல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறேன். அடுத்தது எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. வீசிங் ட்ரபிள் வரும் எனக்கு அடிக்கடி. ரொம்ப மூச்சுக்கெல்லாம் ரொம்ப இறைக்கும். நான் ரொம்ப தாத்தாட்ட வேண்டிப்பேன், எனக்கு பணம் காசு கூட வேண்டாம், நோய் இல்லாமல் இருந்தால் போதும் தாத்தா, எனக்கு நோய் இல்லாமல் இருந்தாவே நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் நான் அப்படின்னு வேண்டிக்குவேன். நான் இப்போ எனக்கு தாத்தா புண்ணியத்தில் அந்த வீசிங் ட்ரபிளே இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அந்த இதுவே கிடையாது. அது மாதிரி எல்லாமே எவ்வளோ இது ஒன்று சொல்ல முடியாது. பல விஷயங்கள் நான் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு நல்லது செய்வாங்க தாத்தா.
நிறைய தாத்தாவை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க உங்கள் வாழ்க்கை நடந்ததை பற்றி. உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயங்கள் நினச்சி அது வந்து ஆச்சரியமான அதிசயமாக நடந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்களேன். ஆச்சரியமான விஷயம்னு சொல்றதை விட உடம்பு சரியில்லை, அதை பற்றி நான் உங்கள்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டேன். வேற என்ன சொல்லலாம்னா ஆச்சரியமான விஷயங்கள் தான். இதுவும் கூட ஆச்சரியமான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தாத்தாட்ட நான் இதுவும் வேண்டிக்கிட்டேன். என்னுடைய உறவினர்கள், என் சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட கொஞ்சம் நாள் பேசாமலாம் இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ என்கிட்ட பேசுகிறாங்க, வராங்க, போகிறாங்க. நானும் போகிறேன் வரேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் அதை கருதுறேன். நான் ஏன்னா நான் வாழ்க்கையில் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நானாக தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அது வந்து அதனால வந்து என்னுடைய உறவினர்கள்லாம் என்னை வந்து என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. தாத்தா கிட்ட வந்து நல்லா வேண்டிக்கிட்டேன். தாத்தாவுடைய அருளால் எல்லாருமே என்கிட்ட இப்போ பேசுகிறாங்க. எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இப்போ வந்து என்கிட்ட பேசிட்டு வராங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போகிறேன், எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன். அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான விஷயமா அதை நான் கருதுறேன். நம்ம வந்து 5 வருஷமா பழக்கம். இப்போ நம்ம வந்து கும்பகோணம் கோயிலுக்கு என்ன கூட்டின்னு போயிருந்தீங்க இல்லையா? அந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாக வந்து நான் கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாவே நல்லா இந்த கோவில் கடவுள்கிட்ட பக்தியாக இருக்கிறவங்கள வந்து நான் ரொம்ப செலெக்ஷன் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்களால சில கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்றதுக்காக. அதனால என்ன பண்ணுவேன், கோவில் பக்தி உள்ளவங்கள நான் செலெக்ஷன் பண்ணி நான் மட்டும் தனியாக சிங்கிளாக காரில் போகிறத விட கூட அந்த பக்தியாக இருக்கிறவங்கள நான் கூட வந்து அவங்கள கூட கூட்டிகிட்டு போவேன். அந்த முறையில் எனக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணிச்சு. உங்களை கூட்டிகிட்டு போனேன். கூட எங்கள் அண்ணி வந்தாங்க. அவங்க வந்து கும்பகோணம் கோயிலெல்லாம் நம்ம சுற்றி பார்த்தோம். பார்த்துட்டு தட்சிணாமூர்த்தியை வாங்கணுன்ட்டு ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஐம்பொன் சிலை வாங்கணுன்ட்டு. அது வாங்கும்போது கும்பகோணத்துக்கிட்ட நம்ம மெயினில் வரும்போது நம்மளுக்கு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. வந்த உடனே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள் கையால் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்களும் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணோம். நீங்களும் வந்து பாட்டெலாம் பாடினீங்க. அண்ணியும் வந்து நல்ல பாட்டெலாம் பாடினாங்க. நம்ம அபிஷேகம் எல்லாமே பண்ணோம். ஐயாவுக்கு, தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்கு இந்த சிலை தான் பார்த்தீங்களா? அன்னைக்கு பார்த்ததோட இன்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்தீங்க பிரதிஷ்டைக்கு, அப்படின்னு இப்போ தான் வந்திருக்கீங்க. வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் கையால் வாங்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க. கோயிலில் வந்து நிர்வாகி வந்து ஒரு சாய்பாபா சிலை வச்சுருந்தாரு பழைய காலத்தில். அந்த சாய்பாபா சிலை வந்து அதோடைய காலோட பகுதி வந்து கொஞ்சம் உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனதுனால அவர் என்ன பண்ணார், சாய்பாபா சிலை ஒன்று வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னாரு. ஏன்னா நான் வந்து 63 கபாலீஸ்வரர் கோயில் போவேன். தாத்தா கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வருஷம் போவேன். அதனால் சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு நான் இல்லையா நீங்களே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தான் அந்த அளவுலாம் தெரியும்ட்டு நான் சொல்கிறேன். சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை நீ வாங்கிட்டு கொடுமா அப்படின்னாரு. சரி வாங்கிட்டு வந்து தரையான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்து வாரம் நடக்கிற மாதிரி குரு பூஜை நடக்குது. அப்போ நடக்கும்போது 12 மணிக்கு தீபாரதனை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 11:45 இருக்கும். பெரிய சாய்பாபா ஃபோட்டோவோட இவங்க மகாலட்சுமியும் இவங்க கணவரும் 2 பேருமே கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது எனக்கு என்னடா இது, நம்ம சிலை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், இவங்க இவ்வளோ பெரிய சிலையை கொண்டு வந்து வச்சிருக்காங்களே, இப்போ இவ்வளோ பெரிய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்கிட்ட சாமி கோயில் மடத்தில் வந்து என்ட்ரன்ஸில் பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும். நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனாலே தெரியும். அந்த ஃபோட்டோ வந்து மகாலட்சுமியும் அவங்க கணவர் ராஜாவும் 2 பேரும் சேர்ந்து தான் கொண்டு வந்து வியாழக்கிழமையில் வந்து வச்சாங்க. அது ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் வந்து வேண்டிக்கிட்டேன், நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ண சொன்னீங்க. அந்த நிகழ்வு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஆமாம், அது வந்து நான் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு இதில் இருக்கிறேன். நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன். நான் அந்த கட்சியில் வந்து நல்ல பதவி கிடைக்கணும்ன்ட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன், நல்ல ஒரு இது வரணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு அந்த கட்சியில் வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பு வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மகளிர் செயலாளர் பதவி கொடுத்தாங்க எனக்கு. அதாச்சும் நான் கேட்டது, நான் நினைச்சது வந்து திருவொற்றூருக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு நான் நினைச்சேன். திருவொற்றூருக்கே கொடுத்தா போருமே அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்துக்கே எனக்கு மகளிர் செயலாளராக கொடுத்தாங்க. அந்த நிகழ்வு நடந்ததால தான் நான் அந்த தாத்தா கிட்ட வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும்
ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு இது எதனா ஒரு நல்லது நடந்தா உடனே அங்கதான் வருவேன். தாத்தா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு அவர் நல்லபடியா நம்மளுக்கு முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் சில தொண்டுகள்லாம் செய்துட்டு இருக்கீங்களா நீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க வந்து முதியோர் இல்லத்துக்கு வந்து அன்னதானம் செய்வேன். அடுத்து வந்து ஏழைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன். படிப்பு விஷயத்துலையும் வந்து நான் உதவி பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் வேலை பார்ப்பாங்க அந்த அம்மாவுடைய தங்கச்சி பொண்ணு கூட போன வருஷம் வெள்ளையஞ்செட்டி ஸ்கூலில் அவங்களுக்கு பணம் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னாங்க. கட்டவே முடியாதுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாங்க. அந்த பாப்பாவுக்கு வந்து நான் வந்து ஃபீஸ் கட்டியிருக்கேன். வருஷம் வருஷம் என்னுடைய கணவருடைய பிறந்த நாளுக்கு வந்து நான் முதியோர் இல்லத்தில் போய் உணவும் உடையும் கொடுக்குறேன். நான் அங்கே இருக்கிற லேடிஸ்க்கு சாரியும், இப்போ அப்பாங்களுக்கெல்லாம் வந்து வேஷ்டி துண்டு எல்லாமே கொடுக்குறேன். இது வந்து ஒரு 6-7 வருஷமா நான் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எல்லாமே வந்து தாத்தாவுடைய அந்த கிருபையால தான். ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் வந்து எனக்கு அந்த கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு சக்தி கொடுத்துருக்குறாரு தாத்தா. எனக்கு செய்யறதுக்கு வந்து எனக்கு செல்வமும் கொடுத்துருக்குறாரு, சக்தியும் கொடுத்துருக்குறாரு. இது வந்து அதை சொல்லுவாங்க, ஏழைகளின் சிரிப்புல தான் வந்து இறைவனை பார்க்கணும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற முதியோர்களை பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப நான் போகும்போதே தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நான் வந்து இப்போ வருஷம் வருஷம் கரெக்டாக நான் போகிறதால அவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும். போனோடனே எனக்கு ரொம்ப அவங்க சிரிப்பாங்க என்னை பார்த்தோன்னே, அம்மா வந்துட்டீங்களாம்மா அப்படின்ட்டு. அது மாதிரி அப்போ வந்து என்னாவும் நம்ம அடுத்த தடவை இன்னும் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணும். இதுக்கு மொத்தத்துக்கு காரணம் எங்கள் தாத்தா தான், முத்துகிருஷ்ணசாமி தான். தாத்தா வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. என் கருத்து கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் இப்போ வந்து அப்போல்லாம் வந்து யூடியூப்பு அதெல்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தாத்தாவுடைய பெருமைகள் வந்து எங்கேயுமே சொல்கிறதுக்கு முடியாது. இப்போ இந்த மாதிரி யூடியூப்பு இந்த வீடியோலாம் எடுக்கிறதால வந்து பல கோடி மக்களுக்கு இது போய் சென்றடையும்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம தாத்தாவுடைய பேரு புகழ் எல்லாமே போய் வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு எல்லாத்துக்குமே போய் சென்றடையுன்றது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, நீங்களும் வந்து தாத்தா கிட்ட சிறப்பாக சேவை பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து டைம் கிடையாது, நான் வந்து கடையை பார்த்துக்கணும். அதனால ஆனாலும் எனக்கு அதுலேயே நான் டைமை ஒதுக்கிட்டு தாத்தாவை வந்து பார்க்காம இருக்க மாட்டேன், வந்துடுவேன். நீங்கள் நல்லா முழு நேரம் செய்வீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காத பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.